எல்லாரும் கேட்கறாங்க இல்லைங்களா, சிவனை வழிபடுறையே உனக்கு என்ன கிடைச்சிருச்சு. நம்ம நிறைய பேத்துக்கிட்ட இருந்த இந்த பேச்சை வந்துட்டு வாங்கிடும். பெரும்பாலும் சிவனை வழிபடுறது அப்படிங்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அவரோட அருள் இல்லாம, அவரோட கருணை இல்லாம நீங்க அவரை வழிபட முடியாது. அப்படி சிவனை வழிபடுறவங்க எல்லாருமே சிவனோட அருளை பெற்றவர்கள் அப்படிங்கறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. இறைவன் கருணை உள்ளம் கொண்டவர். எனது குழந்தை எனது பக்தன் கேட்கின்றான் அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறது நம்மளாத்தான் இருப்போம். அதனாலதான் சொல்றது, நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நம்ம கேட்டுதான் வாங்கிக்கிறோமே தவிர அதுவாக நடப்பதில்லை. நீங்க செல்வத்துக்கு ஆசைப்படுவீங்க, செல்வம் கோடி கோடியா கிடைக்கும். அது நிலையானது அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆச்சுன்னே தெரியாம கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும், காணாம போயிடும். அது எப்படி நிலையான பொருளா இருக்க முடியும்? அன்பு, பாசம் இதெல்லாம் ரொம்பவே உயர்ந்தது, அதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்பு, பாசம் அப்படிங்கிறது நம்ம மேல வைக்கிறது மட்டும்தான் உண்மையானதா இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றது, உங்களை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றதோ எல்லாமே பொய்யானது அப்படிங்கறத முதல்ல நீங்க உணர்ந்துக்கணும். மாயை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்கின்ற பொய்யான மாயையான பிம்பங்களை எல்லாம் உடைத்திருந்து அதன் பின் எரிகின்ற அந்த ஜோதியாக, அந்த மெய் ஜோதியாக காட்சியளிப்பவர் யார் அப்படின்னா அந்த இறைவன். இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு சிவபக்தி மிகவும் உயர்ந்தது. அப்ப மத்த எல்லாம் சிவ வழிபாடு இல்லையா? கட்டாயமா கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணராமல் நீங்க வெளியே போயிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு கோவில்ல போய் நிக்கிறதெல்லாம் சிவ வழிபாடு ஆகாது. உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து உங்களுக்குள் இருக்கின்ற ஆத்ம தரிசனத்தை பெறுவதுதான் உண்மையான சிவ வழிபாடு அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கணும். கட்டாயமா உங்களுக்கான பாதை சரியான பாதையாக அமையும் நண்பர்களே. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். உங்கள் வாழ்க்கையும் மேம்படட்டும் அப்படின்னு தான் அந்த சிவபெருமான அருளால உங்களை வாழ்த்திக் கொள்கின்றோம்.